யோவான் அதிகாரம் 11 வசனம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். அந்த குடும்பத்தின் சூழ்நிலை நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. லாசரு வியாதிப்பட்டான். லாசரு மரித்து போனான். லாசருவை கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி விட்டார்கள். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இப்போது இயேசு வந்து நிற்கிறார். சூழ்நிலைமை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமை. சுற்றி நிற்கிற மக்கள் துக்கத்தில் நிறைந்து நிற்கிறார்கள். ஆனால் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நடுவில் நிற்கிறார். அந்த ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிறார். அன்பானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற நேரடியான வார்த்தை இது. என் மகனே, என் மகளே, உன் சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. உன் குடும்பத்தின் நிலைமை எப்படி ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தாலும் கவலை கொள்ளாதே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 9 அதிகாரம் 28 இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். தேவ பிள்ளைகளை, குருடர்களுக்கு பார்வை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து தேவன் ஒன்றை எதிர்பார்த்தார், அதுதான் விசுவாசம். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். பிரியமானவர்களை, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். மற்றும் நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும் தெரியுமா? அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்களிலும் வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் தொழிலில், வியாபாரத்தில் செய்து தரவும் நாங்கள் ஒவ்வொருவரும் மரண பரியந்தம் உமக்கு உண்மையாயிருந்து விசுவாசத்தோடு நீர் தரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வெறுமையாய் தனிமையில் நின்ற தேசத்தில் என்னை கிருபையால் அலங்கரித்து ஆசீர்வதித்தீரே. வெறுமையாய் தனிமையில் நின்ற தேசத்தில் என்னை கிருபையால் அலங்கரித்து ஆசீர்வதித்தீரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். இயேசுவே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். ரெஹபோத் என் வாக்கு தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். இயேசுவே நல்லவர், நன்மை செய்பவர்,